அவசியமற்ற ஒரு என்ன சொல்றது, இது கேவலமான நடவடிக்கை இதெல்லாம். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள்ள. அவங்க இதே வழக்குக்கு ஏற்கனவே 3 மணி நேரம் விசாரிச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டாங்க. 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. திருப்பி அதே வழக்கு தான், அவர் திருப்பி அதே தான் பேசணும். நீங்க போங்க, நான் பின்னால வந்து கையில கொடுத்துறேன். நீங்க போங்கயா, நீங்க போங்க. இதுல திரும்ப திரும்ப பேசி எதை என்னையோ அசிங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறதுக்காக வச்சுறாங்க. இதுல இந்த மாதிரி நியூசன்ஸ் கேஸா போட்டு ஊருக்குள்ள ரெஸ்பெக்டே போச்சுறானே. இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் தான் அசிங்கப்படுறாங்களே ஒழிய எனக்கு இதுல ஒண்ணும் இல்ல. சரி, நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு வைங்க. நீ இவ்வளவு தீவிரம் காட்டுற நீங்க அந்த இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிச்சாலும் நான் பாத்துக்கிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளவு தீவிரம் காட்டலையே. தெரிஞ்சவங்களை மறந்துட்டேன்டா, உன்னை மறக்கவும் மாட்டேன், உயிரோட விடவும் மாட்டேன்டா. எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலைவராக முடியாது, உங்களுக்கு தெரியும், கடை வச்சிட்டு இல்ல. நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. இந்த அரசு இது மாதிரி வேற எதுலயாவது நடவடிக்கை எடுத்துருக்குதான்னு நீங்க பாருங்க. இளைஞன் ஒரு இளைஞ கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணிருக்கா? எங்க தட்டினா நீ மடங்க வேணும், எனக்கு தெரிய முடியும். வரேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டுல என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அவ்வளவு பேர் வேலை செய்யறவங்க. நான் இந்த கிருஷ்ணகிரியில தான் இருக்கிறாங்கன்னு இங்க பாதுகாப்புக்கு காவலருக்கு தெரியும், அங்க இருக்கிறவங்க தெரியும். என் வீட்டுல போய் ஏன் ஓட்டுற? இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் பாக்குறியா? என் வீட்டு கதவுல இருக்கிறத அங்க வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பாரு. அதுல என்ன பிரச்சனை? நீங்க இது நான் தான் வருவேன்னா வருவேன்ல. நான் முன்னாடி ஓட்டும்போது பின்னாடி இறங்கி வர்றதுக்கா? வா முன்னாடி கேட்டுக்குள்ள வாடா. கேட்டுக்குள்ளையா? ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நானு. என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. அப்பயா மாடு மேய்ச்சிக்கிறேன். இவங்கிட்ட இது எதையுமே கறக்க முடியல சார். கறக்கிறதுக்கு நான் கறவ மாட்டா. நான்சென்ஸ் சீரியஸ். வராம போயிடுவேன். இவ்வளவு பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பாயந்து ஓடி ஓடிற கோலைகளா இல்லன்னு நான் தான் வருவேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்றீங்க? நீ செருப்பு பிஞ்சு போறாங்க. நிம்மதியா ஒரு பொழப்பு பாக்குறாங்களா? இதனால நான் அசிங்கப்பட்டு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா? இதை பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம். எங்கே போறேன்? இங்கதான் இருக்கேன். ஊரை விட்டு ஓடிட்டா முன்னால தெரியல. அங்க நிக்கிறேன், இங்க நிக்கிறேன், அவத்த பேசிட்டு இருக்கேன். அண்ணன் வந்து அப்பப்ப பிடிச்சிட்டு வாங்கிட்டு போறேன். அப்புறம் உனக்கு என்ன சந்தேகம்?